صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل بدر يا الله بأهل بدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله إلهي نادنا واكشف جميع أذية واصرف مكايد العدا والكف بأهل البدر يا الله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام عليك يا سيدي خير النبي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني واغثني يا شفيع المذنبين وعلى أهل بيتك وآلك وأصحابك وعلينا أجمعين رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا عليه الأرض அளவிலா அன்பும் கொண்டிலங்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்விலும் நமது நாவிலும் உண்மையாயும் உண்மையாயும் இருந்து அருள்வினியே செய்வானாக. சுத்த விஞ்ஞானி கோடி மதிவதன சுந்தர பிரகாசன் கர்த்தனின் தூதர் கருணையின் வடிவம் கார்முகில் கொடையாளர் சித்தமதில் வாழ்கின்ற செம்பலங்கள் ஜோதி சிறந்த நன்னபி உத்தமர் ஓதாது உணர்ந்தவர் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா மாநிலத்தின் மணிவிளக்கு தீனுடைய சுருமழை குறைஷியர் திலகம் மறுவிழா குருமதி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய புனிதமான குடும்பத்தார்கள் உத்தம தோழர்களாய சத்திய சஹாபாக்கள் அம்பியாக்கள் அவுலியாக்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் முஃமினான முஸ்லிமான தீன்தாரிகள் ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய பொக்கிஷமான ஸலவாத்தும் சலாமும் என்றென்று நிலையாய் நிலைத்து
நிரந்தரமாக தங்கட்டுமாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்நாளை நல்ல திரேக ஆரோக்கியத்தோடு உடல் சுகத்தோடு நீட்டமாக்கி வைத்து கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுத்தருவானாக. திருவள்ளுவ ரஹ்மான் புனித மிகு காபத்துல்லாவை மதீனா ஷரீஃபையும் அதிகமாக ஜியாரத் செய்கின்ற மார்க்கத்தை உம்ராவின் வழியாக, ஹஜ்ஜின் வழியாக, ஹஜ்ஜுல் அக்பரின் வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் குடும்பத்தோடு விரைவாக நசீபாக்கி தருவானாக. வாழும் காலங்களிலே மருத்துவமனையினுடைய வீணான சிரமங்கள், வீணான கஷ்டங்கள், வீணான செலவுகளை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நிரந்தரமாக பாதுகாப்பானாக. அன்பார்ந்த பெரியோர்களே, மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களிலேயே சிறந்த மாதமான முஹர்ரம் மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அவனுக்கு பிடித்தமான மஜ்லிஸிலே அவனுக்கு பிடித்தமான அமலை செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். இந்த பயான் மஜ்லிஸிலே கலந்து கொள்வது என்பது இது சாதாரணமாக இந்த பேசாதீங்கம்மா, இந்த பயான் மஜ்லிஸிலே கலந்து கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய கீழத்தெரு பள்ளிவாசல் மஸ்ஜித் தக்வா நீண்ட நெடுங்காலமாக இந்த வாராந்திர பெண்கள் பயான் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்காக வார வாரம் ஒரு முயற்சி எடுத்து ஒரு செலவையும் அந்த மஸ்ஜித் தக்வா கீழ பள்ளிவாசல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளோ பெரிய வேலை, இது எவ்வளோ பெரிய சிறப்பான அமல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சுத்தமாக பெண்களுக்கான நிகழ்ச்சி. பெண்கள் இதிலே திரளாக கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் சொல்லப்படுகின்ற கருத்துக்களை சிந்தித்து பார்த்து வாழ்க்கையிலே அமலுக்கு அதை கொண்டு வர வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மதீனத்து பள்ளி மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். வருகிற போது அங்கே சில சஹாபாக்கள் அமர்ந்து திக்ரை மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறார். திக்ர் செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக அந்த மஜ்லிஸிலே போய் கடைசியில் அமர்ந்திருக்கின்ற ஒரு சஹாபியை எழுப்பி என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், நாங்கள் அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை வைத்து அல்லாஹ்வுடைய 99 பேர் குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிற அந்த பேர்களை வைத்து நாங்கள் திக்ர் செய்வோம். ரசூலுல்லாஹ் வழங்கப்பட்டார். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான அமல் செய்யுங்க, நிரந்தரமாக செய்யுங்க சொல்லிட்டு அடுத்து போகிறாங்க. அடுத்து போனால் இன்னொரு மூலையில் இன்னொரு கூட்டம் அமல் செஞ்சுட்டு அங்கே போய் கடைசியில் உட்கார்ந்து நினைச்சு கேட்டாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ் தந்த நிகழ்த்துக்கு பாக்கியங்கள் கண்முன்னே கொண்டு வந்து மௌனமாக அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சிருக்கிறோம். முராக்கபா, அது முராக்கபா. வாய் விட்டு செய்தால் திக்ர், வாய் விட்டு செய்தால் அது பேர் திக்ர். மனமார்ந்து அல்லாஹ்வோடு ஒன்றி போய் வார்த்தை இல்லாமல் ரூஹோடு செய்தால் அதற்கு பேர் முராக்கபா. முராக்கபாவில் இருக்கிறோம்.
அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான அமல் செய்யுங்க அப்படின்ட்டாங்க. திரும்ப போறாங்க. திரும்ப ஒரு 3வது கூட்டம் ஒரு அமல் செஞ்சுட்டு அங்க போய் அதே மாதிரி கடைசியில் உட்கார்ந்துருக்கிற எதிர்ப்பு கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், எங்களில் ஒருவர் குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டுகிறார், அதற்கு தஃப்சீர் செய்கிறார், நாங்கள் அதை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அமல் செய்வதற்காக என்று சொல்றவரையே முதுகை தட்டி கொடுத்து சிறப்பான அமல் செய்யுங்கள் என்று சொன்னவர்கள் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து அருமையான தாய்மார்களே, நீங்க வந்திருக்கிற மஜ்லிஸுடைய சிறப்பை நீங்க விளங்க வேண்டும். 3 மஜ்லிஸை பார்க்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 மஜ்லிஸுக்கு சான்று கொடுத்தார், நற்சான்று கொடுத்தார், நல்ல அமல் செய்யுங்கள். ஆனால் நபி உட்கார்ந்தார். நபி 3வது கூட்டம் பயான் செய்த கூட்டம். இது போன்ற பயான் கூட்டத்திலே போனவர்கள் ஆஹா சிறப்பான அமல் என்று பயான் முடிந்து மக்கள் கரைகின்ற வரைக்கும் இந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உஹித்து முஅல்லிமா, உஹித்து நான் கற்றுக் கொடுக்கத்தான் அனுப்பப்பட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்க அனுப்பப்பட்டால் நாமெல்லாம் யாரு? மாணவர்கள். பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் நாம் மாணவர்கள் தான். என் அருமையான தாய்மார்களுக்கு தெரியும், வாரம் சிறப்பான உலமாக்கள் இங்கே பயான் செய்கிறார்கள். ஒரு ஆளின் பேசியதை இன்னொரு ஆளின் பேசுவதில்லை. ஒரு அஜித்து பேசுறதையே இன்னொரு அஜித்து அடுத்த வாரம் பேசுறதில்லை. புதுசா என்ன செய்யுது? உங்களுக்கு செய்தி வருது. எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். இதைத்தான் புர்தா ஷரீஃபிலே இமாம் பூஸரி சொல்றாங்க, லஹா மஆனிக மௌஜில் பஹரி ஃபீ மததின் வ ஃபௌக ஜௌஹரிஹி ஃபில் ஹுஸ்னி வல் கியமி மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம். நாம் தன்னுடைய காலிலே ஏற்பட்ட நீங்காத நோய்க்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்மார்கள் கவனிக்கணும். ஒவ்வொரு வீட்டிலையும் விருதா ஓதணும். ஒவ்வொரு வீட்டிலையும் விருதா ஓதணும். விருதா என்று சொன்னால் அதுக்கு என்ன பேர் தெரியுமா? நோய் நிவாரணம். நோய் நிவாரணம். உங்களுக்கு என்ன நோயாக இருந்தாலும் சரி, என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, அது வெளிரங்க நோய், கஷ்டம், ஏழ்மை, வறுமை, இப்படி இதாக இருந்தாலும் உள்ரங்க நோய், செய்வினை, கண்திஷ்டி, பொறாமை, ஓமளிப்பு, இதாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு விருதாகும். சாதாரண விஷயம் இல்லை. இந்த புருதாவை மௌலிது ஷரீஃபை விளங்காத மடையர்கள் என்ன செய்வாங்க? இது வேண்டாம், இது ஷிர்க்கு, இது குஃப்ருமா. இங்கே மௌலிது ஷரீஃபா இருக்கட்டும், புருதா ஷரீஃபா இருக்கட்டும், நீங்கள் உள்ள இறங்கி பார்த்தீங்கன்னா ஸலவாத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸலவாத்திற்கும் அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு, ஸலவாத்திற்கும் அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு. வாழ்க்கை வரலாறை கேட்பது எப்படி ஷிர்காகும்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டு கால வாழ்க்கையை புனிதமிட்டதாக சொல்றாங்க. வேற யாருக்கு சொன்னதில்லை. நுபுவத்துக்கு பிறகு சில நபிமார்கள் தெளிவாயிட்டாங்க, குர்ஆன் சொல்லுது. ஆனால் எங்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது தொழுத்து இந்த உலகத்தில் மறைந்த வரைக்கும் 63 ஆண்டு காலங்கள் புனிதமானவை என்று குர்ஆன் பிரித்து சொல்லுது. சாதாரணமாக சொல்லலை. 40 வருஷம் வாழ்க்கையை தனியாக சொல்கிறான், 23 வாழ்க்கையும் தனியாக சொல்கிறான். இந்த ரெண்டையும் புனிதம் என்கிறாங்க. சொல்றது யாருங்க? தாய்மார்களே பதில் சொல்லுங்க. சொல்றது யாரு? அல்லாஹ் சொல்லணும்.
அல்லாஹ் சொல்றான். இது உங்களுக்கான மஜ்லிஸ். நீங்க இங்க சொல்லலாம், பதில் சொல்லலாம், உங்களுக்கு குரலை வெளியே தெரியலாம். அப்படி தெரிஞ்சாதான் நீங்க விளங்குறீங்களா இல்லையா, பயான் இருக்கிறீங்களா இல்லையா, அல்லது வேற பக்கம் போயிட்டீங்களா? எந்த ஒரு மலக்குக்கும், எந்த ஒரு ஜின்னுக்கும், எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹ் இப்படி குர்ஆனில் சொல்லவில்லை. யாருக்கு தான் சொல்றான்? ரசூலுல்லாஹ் தான் சொல்றான். லஅம்ருக லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹு. நபியே முஹம்மதே, உங்கள் ஆயுள் காலம் புனிதமானது, அதை சத்திய பொருளாக கூட ஆக்கலாம். என்ன செய்யலாம்? வத்தீனி, அத்திப்பழம் எப்படி சத்திய பொருளோ, வஸ்ஸைத்தூனி, ஜெய்துன் மரமும் ஜெய்துன் எண்ணெயும் எப்படி சத்திய பொருளோ, வத்தூரி சீனி, தூரிசினா மலை அது எப்படி சத்திய பொருளாக இருக்கிறதோ, வாதல் பிரதி நாமெல்லாம் ஏங்கி தெரிவிக்கின்ற புனித மக்கா, புனித கஅபத்துல்லாஹ் இருக்கின்ற மக்கா ஷரீஃப் எப்படி சத்திய பொருளோ, அதுபோன்று சத்தியம் இருக்கின்ற நாய்க்கான தூயமான புனிதமான வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை. ஏதாவது சகாபி சொன்னாரா? பாராட்டு சொன்னது யார்? அந்த நபியினுடைய வாழ்க்கை வரலாறை அரபி பாடல்களாக நூல்கள் சொல்லும். அந்த நபியினுடைய வாழ்க்கை வரலாறாக சலவாத்தோடு விருதாண்டை சொல்றான். விருதா ஷரீஃபினுடைய கன்னிகள் கவிதைகள் 165 கவிதை. இத்தனை 165 கவிதை. இந்த 165ஐயும் வகுத்து வைத்திருக்கிறார்கள் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பிறப்புக்கு முன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புக்கு முன்னால், பிறந்து பால்குடி பருவம், ஆடு மேய்ந்த பருவம், இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய அந்திம காலம் வரைக்கும் உண்டான பருவங்களைத்தான் 165 கன்னிகளிலே வரலாறாக நம்மால் தஃப்சீர் செய்ய முடியாத அளவுக்கு அற்புதமான அரபி வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னதுதான் விருதா ஷரீஃப். விருதா ஷரீஃப் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொல்ல முடியாது. 950 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. 950 வருஷம். 950 வருஷத்துக்கு முன்னால் ஷரஃபுத்தீன் என்பவர் எகிப்திலே மிகப்பெரிய அராபிக் புரோஃபசர், ரசூலுல்லாஹ்வின் மீது மிகவும் மையல் கொண்டவர். அவருக்கு காலிலே ஒரு நோய், நீர் கசிந்து கொண்டே இருக்கிறது. என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்க்கிறாரு. எகிப்தில் ஒண்ணுமே வைத்தியம் வரல, கால் சரியாகல. அப்ப ரசூலுல்லாஹ்வின் மீது நாம் வாழ்க்கை வரலாறை அரபு கவிதைகளாக பாடுவோமே என்று எழுத ஆரம்பிக்கிறார். எழுத ஆரம்பிச்சா சுப்ஹானல்லாஹ், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி A to Z. பிறப்புக்கு முன்னால் ஆபிரகாம் மன்னன் காபாவை இடிக்க வந்தது, கிபி 570. ஆபிரகாமுக்கு என்ன கதி ஏற்பட்டது அதுவும் இருக்குது. பிறந்தது இருக்குது, பால் குடிச்சது இருக்குது, ஆடு மேய்ச்சது இருக்குது, கதிஜா நாயகியை கல்யாணம் முடிச்சது இருக்குது. எதுவுமே விட்டு வைக்கலாம். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் புகழ்றார். புகழ்ந்து கொண்டே வருகிற பொழுது இனி எப்படி புகழ்வது என்று தெரியல. அதனால அவர் எழுதுகிறாரு, என்று எழுதுகிறார். அதுக்கு அடுத்த வரை வரல. என்ன அர்த்தம் தெரியுமா? நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், சந்திரன் சொல்லிட்டேன், சூரியன் சொல்லிட்டேன், நட்சத்திரம் சொல்லிட்டேன், ரசூலுல்லாஹி குளிர்ந்த காற்று என்று சொல்லிட்டேன், நிலவும் சொல்லிட்டேன், எவ்வளவோ சொல்லிட்டேன். ஆனால் புகழ் இங்கே போய் கொட்ட மாட்டேங்குது. என்ன புகழ்ந்தாலும் புகழ் மிஞ்சி இருக்குது. ரசூலுல்லாஹ் எஞ்சி இருக்கிறாங்க, உயரத்தில் இருக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியலை. ஆகையினால யார சொல்லலாம், இதை மட்டும் சொல்றேன்.
மபுலகுல் இல்மி, என்னுடைய அறிவின் தீர்ச்சி என்ன தெரியுமா? அன்னஹு பஷர், அவர் ஒரு மனிதர், அவர் ஒரு மனிதர் என்று முடிச்சுட்டு அடுத்து ரெண்டாவது வரி வரல. என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, அவர் சிந்தனைக்கு ரெண்டாவது வரி வரல. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவிலே தோன்றி நபுஸ்ரீ, அடுத்த வரி வரலையா போட்டுக்க, வஅன்னஹு கைரு ஹல்கில்லாஹி, வஅன்னஹு கைரு ஹல்கில்லாஹி, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. அருமையான தாய்மார்களே, உங்களில் சில பேருக்கு குருதாய்த்தால் என்னென்னு தெரியாமலே இருக்கலாம், அப்படி ஆக்கியிருக்கலாம். ஒரு 45 வருஷமா ஒரு ஷைத்தானியை போட்டு இறங்கி ரசூலுல்லாஹுடைய புகழை எப்படி இந்த உலகத்தில் மங்க வைக்கணுமோ, மறைய வைக்கணுமோ, அந்த அளவுக்குலாம் வேலை செய்கிறாங்க. எல்லாவற்றையும் தாண்டி நபியின் புகழ் ஓங்காரமாக ஒய்யாரமாக பரவி கொண்டிருக்கிறது. புர்தா, புர்தா என்பது ஷரஃபுத்தீன் மற்றும் இயற்றியது அல்ல. இது போன்று 20 இடங்களிலே ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகள். 20 இடங்களில் 20 இடங்களில் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கொடுத்த புர்தா. நபி அங்கீகரிக்காவிட்டால் வந்தியில் எடுத்து கொடுப்பாங்களா? என்ன ராஜா, அடுத்த வரி வரலையா அவனுக்கு? ஏச்சா தயங்கற, போட்டுக்கத்தா, இந்த வரியை கொடுத்தா, என்னென்னமோ சொல்லி பார்க்கிறார். கடைசியா சொன்னாரு இமாம் பூசரி, யகூதிகளும் நசராக்களும் தங்கள் நபியை புகழ்ந்தது கொண்டு புகழாதீர்கள். என்ன செஞ்சிட்டாங்க? நசாராக்கள் ரப்புன்ட்டான், அவருக்கு கர்த்தர் தான் ரப்புன்ட்டான், இயேசு அல்லான்ட்டான். இன்னொரு பார்ட்டி அவனுக்குள்ளே சொல்றான், இயேசு அல்லாவுடைய மகன்ட்டான். எல்லாமே ஷிர்க். யூத போய் என்ன பண்ணிட்டான்? இந்த இஸ்ரேல் நாய், அவன் உசைர்ங்கிற ஒரு நபியை 100 வருஷம் தூங்குவாரு என்கிற காரணத்தினால அவர் என்ன செஞ்சிட்டான்? அல்லாஹ் மகன்ட்டான். 100 வருஷம் தூங்கி யாராவது எந்திரிக்க முடியுமா? அது அல்லாஹ் நடத்தி காட்டினான் உசைர் விஷயத்துல, அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்த. உடனே 100 வருஷம் தூங்கி இருந்ததுனால இப்னுல்லா, உசைரும் இப்னுல்லா, நம்ம சொல்றது போல குர்ஆன்ல இருக்குது. இதெல்லாம் வச்சு புகழாங்க சொல்றாங்க. دعمداءته النصارى بنبيهم واحكم بما شئت مدحا فيه واحتكم. இந்த ரெண்டையும் விட்டுட்டு கடவுள் என்றோம், கடவுளின் அவதாரம் என்றோம், கடவுளின் மகன் என்றோம், இதை மட்டும் விட்டுருங்க. பாக்கி என்ன புகழுமோ புகழுங்க. நபியை என்ன புகழணுமோ புகழுங்க. அது ஒன்று ஷிர்கா குஃப்ரா. புர்தா ஷரீஃப் இன்ஷா அல்லாஹ் நம்ம வீடுகளில் ஓதலாமா? சைபினியா, கந்திஷ்டியா, பொறாமையா, ஓமளிப்பா, குடும்பத்தில் கஷ்டமா, புருஷ வெளிநாட்டில் சம்பளம் சரியா வரலையா, அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்களா, என்ன பிரச்சனை, பிரச்சனை உள்ரங்கமா இருந்தாலும் சரி வெளிரங்கமா இருந்தாலும் சரி, ஏனென்றால் அதற்கு பெயரே புர்தா, புருதா, புருதா, நோய் நிவாரணி என்றுதான் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த புர்தா ஷரீஃப்ல இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன் பத்தி சொல்றாங்க. ஃபத்துர்ரு யஸ்தாது ஹுஸ்னன் வஹுவ முன்தஸிமுன் وَلَيْسَ يَنْقُصُ قَدْرًا غَيْرَ مُنْتَظِمٍ مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. விலைமதிக்க முடியாத முத்து இருக்கிறதே, முத்து. இந்த முத்து, மாணிக்கம், மரகதம் எல்லாமே ஒன்றோடொன்று சேரும்போதுதான், ஒன்றோடொன்று சேர்ந்து மாலையாகும் போதுதான் அழகா இருக்கும். ஒரு முத்து அழகா இருக்காது, முத்து மாலைனா அழகா இருக்கும். தஸ்பீஹ் மணியில் ஒரு மணி வந்து இருக்குது, அதனால என்ன பிரயோஜனம்? அது 33ஆகவோ 99ஆக ஆன பிறகு நமக்கு அது மரியாதை இருக்குது. ஆனால் சொல்றாங்க
பத்துரு எட்டாதன் முத்தமிழ் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால்தான் முத்து அழகாக இருக்கும், மாணிக்கம் அழகாக இருக்கும். ஆனால் குர்ஆன் இருக்கிறது, அது ஒற்றை வார்த்தையாயிருந்தாலும் ஒளி வீசுவதிலும் அழகிலும் மிக சிறந்ததாக. குர்ஆனுக்கு எத்தனை வார்த்தை இருக்குது? அன்பு தாய்மாரோட கொஸ்டின் கண்டுபிடிச்சாங்க. குர்ஆனில் எத்தனை வார்த்தை இருக்குது? 77,450 வார்த்தை. குர்ஆனில் எத்தனை வார்த்தை இருக்குது? 77,450 வார்த்தைகள். இந்த 77,450 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு பேசினாலும் அது முத்தாக மணக்கும், முத்து மாலையாக முடிக்கும். அத்தனை பெரும் அருளாத வேதம் இந்த வேதம். அந்த வேதத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? அர்த்தம் சொல்ல முடியாது, தஃசீர் செய்ய முடியாது. தாய்மார்களை அவர்களை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொன்னேனே குருதா சொல்லி, இதற்கு கூட முழுமையாக தஃசீர் செய்ய முடியாது. குருதாவுக்கு மனிதன் இயற்றிய குருதா ஷரீஃபுக்கு நாம் முழுமையாக தஃசீர் செய்ய முடியாதா? அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு நாம் எப்படி தஃசீர் செய்ய முடியும்? குர்ஆனை கற்றுக் கொடுத்தவன் அல்லாஹ், குர்ஆனுக்கு தஃசீரை கற்றுக் கொடுத்தவன் அல்லாஹ், குர்ஆனை பாதுகாப்பவன் அல்லாஹ். அருமையான பெருமக்களே, அன்பு தாய்மார்களே, மதரசா விஷயத்திலே எங்களுக்கு அன்மருத்துவமாக இருக்கிற கீழத்தெருவா பள்ளிவாசலிலே சிறப்பான முறையிலே சிறப்பான சுதாரணங்களை கொண்டு மதரசா முக்தவ் மதரசா நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலும் சிறந்த முறையில் நடக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மதரசாவுக்கு திரளாக நாள் தவறாமல் அனுப்பி வையுங்கள். காரணம், இந்த குர்ஆன் உள்ளது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்படுத்திக் கொண்ட மிகப்பெரிய பொக்கிஷம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் வந்து வஹி கொடுப்பாங்க. ஜிப்ரீல் சொல்லிட்டு எப்படி போயிடுவாரோ, ஒப்பிச்சுட்டு போயிடுவாரோங்கிற பயத்தில் ஜிப்ரீல் நிற்க வச்சு அவர் சொன்னதை திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. யார்கிட்ட? ஜிப்ரீல்கிட்ட. ரொம்ப அவசரமாக ஓதும். இது அல்லாஹ் பிடிக்கிறது. இவ்வளோ கஷ்டப்படாது. மூச்சிலைக்கு தான் போதாது. அல்லாஹ் சொல்றாங்க, லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபிஅ குர்ஆனா ثم إن علينا بيانا. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பந்தம் நாம் பார்க்கணும். நாம அல்லாஹ்வை ரசூலை தனியாக பிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அல்லாஹ்வை ரசூலையும் தனியாக பிரிச்சுக்கிட்டு உட்கார்றோம். அல்லாஹ்வும் ரசூலும் நகமும் சதையும், நகமும் அல்லாஹ்வும் ரசூலும் கண்ணும் இமையும், அல்லாஹ்வும் ரசூலும் இரு உதடுகள், ஒன்றோடொன்று பிணைந்து கொண்டே இருக்கும். நபி ஜிப்ரீலை வைத்துக் கொண்டு குர்ஆனை மூச்சிலைக்க ஓதுவது கூட அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. அந்த வருத்தம் அல்லாஹ்வுக்கு சகிக்கல. உடனே ஆயத்து இறக்குறான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபிஅ குர்ஆனா ثم إن إلى ربنا. என்ன ரசூலே முஹம்மதே, ஏன் உங்களுக்கு பயமா? ஒரு ஹர்ஃப் தவறிடும், ஒரு ஜேர்ஜிபர் தவறி போயிடும், ஒரு புள்ளி மாறி போயிடும். அந்த பயம்லாம் வேணாம். ஜிப்ரீல் சொன்னாரா, கேட்டுக்குங்க, ஒரு நெஞ்சோட வச்சுக்குங்க, இப்போது சஹாபாக்களுக்கு ஒப்படைங்க. அப்படி ஒப்படைக்கிற பொறுப்பு ஏற்படும். அப்படி பொறுப்பு யாருடைய பொறுப்பு? அல்லாஹ். என்னுடைய லா துஹர்ரிக் பிஹி லிசானக, உங்கள் நாவை இப்படியெல்லாம் சிரமத்துக்கு ஆளாக்குறாங்க. நபியுடைய நாவு, நபியுடைய செருப்பு, ரசூலோட செருப்புக்கு அந்தஸ்து கொடுத்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு வர்றாங்க. செருப்போடு மறந்துட்டு ஏறிட்டாங்க. அதான் அர்த்தம். மூசா யார்கிட்ட வரல, செருப்போட வரைய ராஜா, செருப்பை கீழே போட்டு வந்தா. செருப்பை கழட்டி போட்டு
மூசாவுக்கு அல்லாஹ் சொல்றான். எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போறாங்க. பைத்துல் மஹ்மூர் என்ற இப்ராஹிம் நபி வாழ்கின்ற பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசலை கடந்து போறாங்க. அல்லாஹ்வுடைய அரிசிக்கு போறதுக்கு உள்ள நுழையிறதுக்காண்டி செருப்பை ஜாக்கிரதையா கழட்டுறாங்க. யா முஹம்மத், செருப்பை கழட்டாதீங்க, செருப்போடு வாங்க. அந்த செருப்பு பறக்கத்துக்கு நம்ம காலம் மாதிரியாங்க சொன்னாவுடைய காலம் அந்த சைத்தான் முடிச்ச நாய்களா நம்மை போன்ற மனிதர்கள் பேசிய ரசூலுல்லாஹ் நடந்தால் நிழல் விடுமா? நிழல் விடாது. ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் நடந்தால், இருந்தால், படுத்தால் நிழல் விடாது. பகலிலும் விழாது, இரவிலும் விழாது. ரசூலுல்லாஹ் நடந்தால் பாதம் பூமியில் பதியாது. பாதம், அந்த பாதம் போட்ட செருப்பை அல்லாஹ் எப்படி கழட்ட சொல்லுவான்? மூசா நபிக்கு கழட்ட சொன்னான். அதற்குதான் என்ன மரியாதை இல்லாம வரீங்க? செருப்பை கழட்டி போட்டு வாண்டாம். நபிகள் கழட்ட போடாங்க, போட கழட்டாதீங்க, அப்படியே வாங்க. இன்னும் பறக்கத்து, அதுவும் பறக்கத்துக்காக. பறக்கத்தை யாரும் நினைக்கிறாங்க? பறக்கத்தை நம்ம நினைக்கிறோமா? அல்லாஹ் தஆலா பரக்கத்தை படைத்த அல்லாஹ் பரக்கத்துங்கிறான். அல்லாஹ் படைத்தவன், பரக்கத்தை படைத்தவன், அவன் பரக்கத்தை சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு பரக்கத்து, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமப்பட்டு ஓதுவதை கூட அல்லாஹ் தஆலா சகித்துக் கொள்ளாமல் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அப்படியெல்லாம் நாவை சிரமப்படுத்த வேண்டாம். இன்னா அலைனா, நம் மீது கடமையாக்கி கொண்டோம். ஜம்அஹு, இந்த குர்ஆனை கோர்வையாக்கி ஒப்படைக்கும். அருமையான தாய்மார்களே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம பார்க்குற இந்த குர்ஆனை யார் இந்த கோர்வை சொல்லி கொடுத்தா? யாரா சொல்லுங்க. நாம வச்சிருக்கணும்ல 114 சூரா 30 ஜுஸ்னு, இந்த அமைப்பை கோர்வை சொல்லி கொடுத்தது யாரு? இன்ஷா அல்லாஹ் இங்கேயும் கேள்வி பதில் நிச்சய விஷயம் செய்ய வேண்டாம். இது மிகப்பெரிய விஷயம். இதுக்கா போய் கேட்டு காத்துல போயிடும். அப்போ ஒரு பயான 3 கேள்வி கேட்டுட்டு நாம விரும்புகிறோம். அப்ப நமக்கு இந்த குர்ஆனை இந்த வடிக்கு கொடுத்த பெருமகனார் உஸ்மானே கனி, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கரம், அவருடைய கையை அல்லாஹ் தன் கையாக வைத்துக்கொண்டான். சொல்றது சூரா அல்-கியாமல. நான் ஒரு விஷயத்தை கொடுக்குறேன். யாரை வச்சு வாங்கினா? சஹாபா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அருமையான தாய்மார்களுக்கும் அருமையான நமக்கும் அல்லாஹ் அதிகமாக உம்ராவுக்கு பாக்கியத்தை கொடுத்துருவானா? ஆமீன் சொல்லுமா? உம்ரா செய்யணும், ஹஜ் செய்யணும். ஹஜ்ஜுல் அக்பர்னா என்ன தெரியுமா? மக்காவிலே அரஃபா வெள்ளிக்கிழமை வந்தால் ஹஜ்ஜுல் அக்பர். அரஃபாவுக்கு ஒரு சிறப்பு, வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சிறப்பு. மக்காவிலே துல்ஹஜ் 9வது நாள், அரஃபாவுடைய நாள், வெள்ளிக்கிழமை வந்து நின்று விட்டால் என்னது? அது காண கிடைக்காத பொக்கிஷம் அரஃபா. ஹஜ்ஜுல் அக்பரை அல்லாஹ் தஆலா எனக்கு விரைவாக நம்முடைய குடும்பத்தோடு அல்லாஹ் நசீபாக்கி உம்ராவின் ஹஜ்ஜை ஆவல் கொள்ளாத எந்த ஒரு மனிதனும் சுத்தமான மூமினாக இருக்க வாய்ப்பில்லை. ஒரு மூமினா இருந்தா, ஒரு ஈமான்தாரியா இருந்தா அவர் எதை விரும்பணும்? மக்காவுக்கு செல்வதை, காபத்துல்லாவை கண்ணார பார்ப்பதை விரும்பணும், ஆவல் கொள்ளணும். நீங்க ஆவல் கொள்ளுங்க. நீங்க ஏழைகளா இருக்கிறீங்களா? அன்றாடம் வருகின்ற காசு பணத்தை வைத்து உங்களுடைய வீட்டிலே அடிப்பறிகிறதா? கவலை இல்லை. அப்துல் கலாம் ஆசாத் சொல்லுவார், ஏபிஜே அப்துல் கலாம், நிலவுக்கு ஆசைப்படு, நட்சத்திரமாவது கிடைக்கும். நம்ம ஆசை பெருசா இருக்கணும். நம்ம ஆசை
ஆசை சின்னதாக இருக்கக்கூடாது. நிலவுக்கு ஆசைப்படு, நட்சத்திரம் மாதிரி கிடைக்கும். நட்சத்திரம் சாதாரண விஷயமாங்க. இங்க ஹஜ்ஜை நியத்து உம்ரா கிடைக்கும். உம்ராவில் போய் துவா செய்வீங்க, ஹஜ்ஜி கிடைச்சிடும். ஒன்று இன்னும் ஒன்றை வச்சு தான் கட்டணும். படிகள் எப்படி தான் கட்டணும்? ஒன்றினில் ஒன்றை வைத்து தான் முதல்ல ஆவல் கொள்ளணும். அல்லாஹ் தந்த ஆவலுக்கு பதிலாக எப்படியாயும் உம்ராவை கொடுப்பான். இந்த உம்ராவிலே காபத்துல்லாவுடைய திரையை பிடித்து கொண்டு அல்லாஹ்வுடைய முந்தியை, அல்லாஹ்வுடைய மடி துணியை பிடித்துக் கொள்வதை போன்று பிடித்துக் கொண்டு கதறணும். யா அல்லாஹ், எனக்கு என்னென்ன ஆஜத்தோ அதையெல்லாம் இந்த பயணத்தோடு தீர்த்து விடாரப்பே. ஹஜ்ஜை நசீபாக்கிறாரப்பே, ஹஜ்ஜில் அக்பரை நசீபாக்கிறாரப்பே இதை கேட்கணும். அதற்கு மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹஜ்ஜுடைய நசீபை தரணும். ஹஜ்ஜில் அக்பரை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்துருவாங்க. அருமையான மக்களே, உம்ரா அப்படி அமல் அப்படி உம்ரா போனா சுப்ஹானல்லாஹ், அங்கே ஒரு தோட்டம் இருக்கிறது மதீனாவிலே. பீரே ரூமா, பீரே ரூமா ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தை பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே யூதரிடமிருந்து இஸ்ரேல் அவன்கிட்ட பயங்கரமான விலை கொடுத்து வாங்குறாங்க. அந்த காலத்தில் எப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடி விலை கடுமையான விலை கொடுத்து வாங்குறாங்க. எதுக்காக வாங்கினாங்கன்னா, முஸ்லீம்கள் தண்ணீர் எடுக்க அந்த யூத கிணற்றுக்கு தான் போவாங்க. நிறைய இருக்கு, அங்கதான் இருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் விட்டு தான் ஒரு நாள் என்ன சொல்லிட்டான், இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரணும். அது குறிப்பிட்ட மக்கள் தான் வரணும், எல்லாரும் வரக்கூடாது. அப்போ மற்றவங்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அதை பார்த்த உஸ்மான் ரலியல்லாஹு அவன்கிட்ட போய் என்ன விளப்பாராசா கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த சஹாபிக்கு பேர் என்னன்னா நூறை. அவங்களுக்கு பேர் என்ன? 2 ஒளிக்கு சொந்தக்காரர். மற்ற சஹாபில ஒரு ஒளி தான். உங்களுக்கு எத்தனை ஒளி? 2 ஒளி. என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் 2 பெண் மக்களை கல்யாணம் சொன்னாங்க. ருக்கையா, உம்மு குல்சூம் 2 பேருக்கும் கணவனாக ஒன்றைக்கு ஒன்றா இறந்த பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை விலைக்கு வாங்கி வக்ஃப் செய்யறாங்க. வக்ஃப் செய்து எப்படி செய்யறாங்க? ஹத்தல் கியாமா, அப்படிங்க கியாமத்து நாள் வரைக்கும் நான் இதை முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செய்யறேன். நீங்க இந்த தோட்டத்தை 1 மணி நேரமாக காரில் சுற்றலாம், அவ்வளோ பேர் நீட்டலாம். சில போயிட்டு பார்க்கலாம் இல்லைங்க, தோட்டம் பசுமையாக இருக்கும். ஒன்றுக்குள்ள அனுமதி கிடையாது, நீண்ட புத்தகம் கிணறு. சுபஹானல்லாஹ், வீரே ரூமா. அப்போ அங்கே போர்டு அந்த இடத்துல அறிவு போச்சு. ஆதா உக்கிஃப பின் உஸ்மான் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பில் மஸ்ஜிதில் ஹராம். என்னங்க, எத்தனை வருஷம் நாங்கள் பேர் வரவு செலவு பண்ணது? 1400 வருஷமா அந்த 2 தோட்டத்தில் இருக்கிற காசு வர வருமானம் 2 மஸ்ஜிதுக்கும், மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவுக்கும் மஸ்ஜிது நபவிக்கும் செலவழிக்கப்படும். தாய்மார்களே, ஆசைப்படுங்க, இன்ஷா அல்லாஹ் போகணும். போனதான் தெரியும் இந்த சவுதி அரசாங்கம் மக்காவை காபத்துல்லாவை எப்படி ஜோடிச்சு வச்சுருக்காங்க. என்ன மாதிரி பவுனா இன்னும் தக்க 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 தக்க. மதீனாவுக்கு போயிட்டீங்கன்னா பங்களாதேஷ் வேலையாட்கள், கூலியாட்கள் லட்சம் பேர் அறிந்து உடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. உடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அமைதி. அத்தனை லட்சம் பேர் வேலை பார்ப்பாங்க, ஒரு சத்தம் இருக்காது. உங்கள்கிட்ட வந்து பிச்சையும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் போகிற ஹாஜிமார்கள் எடுத்து யாருக்கும் தெரியாமல் அங்கே பைப்பில் திணிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த காவலாளர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்றைக்கு வக்ஃப் செய்தது கியாமத்து வரைக்கும் பேங்க் வரவு சொல்லுவாங்க. பேங்கு வரவு எவ்வளோ விஷயம். அல்லாஹ் இருக்கிறார், இஸ்லாம் தூய்மையானது,
என்பதுக்கு இது விதமான இதை விட என்ன ஆதாரம் தேவை? இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, லஹா மஆனின் கமௌஜில் பஹ்ரி ஃபீ மததி. குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கடலிலே எப்படி அலைகள் ஓயாது, கடலிலே ஃபீ பஹ்ரி, கடலிலே எப்படி அலைகள் ஓயாது, அலைக்கு பின்னால் அலை வருகின்ற எல்லா அலைகளும் எப்படி புதிதாக இருக்கிறது, எப்படி வந்த அலை திரும்ப வராது, அந்த அலை திரும்ப வராது, புதுசு புதுசாக வரும். கியாமத்து வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும், அலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி ஒப்புறாங்க? கடலிலே எப்படி அலைகள் ஓயாது அதுபோன்று குர்ஆனுக்கு அர்த்தங்கள் ஓயாது. குர்ஆனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த 1 மணி நேரம் சொல்லி முடிக்க முடியுமா? முடியாது. 100 வருஷம், கோடான கோடி வருஷம் தஃப்சீர் செய்தாலும் தஃப்சீருடைய ஆயத்தின் முந்தி நிற்கிறே தவிர குர்ஆனுடைய ஆயத்துக்கு முன்னா தஃப்சீர் செய்ய முடியாது. நீங்கள்லாம் இல்லை. ஆமாம், இன்ஷா அல்லாஹ் தஆலா. வஃபௌக ஜௌஹரிஹி பின் ஹுஸ்னி வல்கியன். கடலிலே கிடைக்கின்ற எல்லா முத்துக்களை விடவும், எல்லா மாணிக்கங்களை விடவும், எல்லா மரகதங்களை விடவும், எல்லாவற்றையும் விடையும் மிக உயர்ந்தது குர்ஆனுடைய வார்த்தை. குர்ஆனுடைய வார்த்தை. அந்த குர்ஆனுடைய மஜ்லிஸிலே பயானிலே கலந்து கொண்டோம் என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் அல்ல. உண்மையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபையினால் நம்மிடத்திலே புனிதமிகும் பராக மாதத்தினுடைய 2 நாட்கள் வந்தது. 9, 10 வந்தது. மகிழ்ச்சியாக அல்லாஹ் ரசூல் ஆவலும் பயபக்தியோடு இந்த நாட்களை நான் முன் வைத்து இபாதத் செய்து கழித்தோம். அந்த 2 நாட்களோடு அமர்கள் ஓய்விடார். 2 நாட்களோடு அமர்கள் ஓய்விடார். அந்த 2 நாட்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே மிக விருப்பமான நாட்கள் என்ற காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை வலியுறுத்தினார். ரமதானுக்கு பிறகு வலியுறுத்தப்பட்ட நோன்புகளிலே முதல் அந்தஸ்து முஹர்ரம் மாதத்தில் கிடக்கின்ற இந்த 9, 10 அல்லது 10, 11 என்பதுதான் உங்களுக்கு மிக வலியுறுத்தப்பட்ட நோன்பு. அருமையான சாய்மார்கள் சீதேவிகள் நம்ம தாய்மார்க்குள்ள 10 நோன்பையும் பிடிச்சவங்க இருக்கிறாங்க. 10 நோன்பையும் பிடிச்சவங்க இருக்கிறாங்க. சில பெரியவர்கள் ஆண்கள் 10 நோன்பையும் பிடிச்சவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த சீதேவிகளின் மூலமாக நமக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தருவானாக, நிறைந்த செல்வத்தை கொடுத்தருவானாக, நோயுடைய இல்லாத வாழ்க்கையை கொடுத்தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபையினால் இந்த நபிலான சுன்னத்தான அமல்களோடு நிறுத்திக் கொள்ளாமல் அல்லாஹ் அன்றாடம் நம்ம கடமையாகி வரந்தாகி இருக்கின்ற தொழுகையை நாம் கவனம் எடுக்க வேண்டும். தொழுகை கட்டாய கடமை. சியாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1 மாதம்தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியிருக்கான். ஆனால் ஒவ்வொரு நாளும் இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, நிச்சயமாக ஐங்கால தொழுகை நேரம் தவறாமல் நேரம் வரையறுக்கப்பட்டு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தாய்மார்களே, தொழுகை விஷயத்திலே நாம் பயபக்தியாக நடந்து கொண்டால், தொழுகை விஷயத்திலே கலா இல்லாமல் தொழுகின்றாலே போதுமானது. மற்ற எல்லா அமல்களும் அதனை அடைத்து ஈஸியாக வரும். சொல்றாங்க, அமல்களிலேயே அஸ்திவாரமான அமல் ஒரு வீடு கட்டுறோம். இந்த வீடு கட்டும் போது அஸ்திவாரம் பலமாக பண்ணணும். அஸ்திவாரம் இந்த கவர்மெண்ட்ல அஸ்திவாரம் போடாமல் அந்த காசு கொள்ளையடிச்சு 110 மாடி கட்டுறான். 10 வருஷத்தில் அப்படியே சரிஞ்சிருந்து எத்தனையோ மக்கள் செத்துடுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அஸ்திவாரம் பலமாக இல்லை. நம்முடைய அமல்களுக்கு அஸ்திவாரம் எது? தொழுகை, அன்றாட பரந்த தொழுகை. அந்த தொழுகை கலா இல்லாமல் தொடர்பு. தொழுகை உருவதில்லை, தொழுகையை கலாவாக்கித்துக் கொள்வதில்லை, தொழுகையை கலாவாக்கவே கூடாது. என் அருமை தாய்மார்களுக்கு தெரியும், ஒரு வக்தை கலாவா தொழுதால் அல்லாஹ் சுத்த விட மாட்டான். 80 ஆண்டுகள் நரகம்.
எத்தனை வருஷம்? லொகர் தொழுதேன், லொகரை நான் தொழுதுட்டேன். என் பொறுப்புல நீங்கிருச்சு. எப்ப நீங்கிச்சு? அசர் வக்து வந்த பிறகு. அல்லாஹ் விடுவானா? ஒரு வக்து தொழுகை கதாவாக்கினால் என் அருமை தாய்மார்களே, என் அருமை பெரியோர்களே, 80 வருஷம் நரகம் போயிட்டு தான் சொர்க்கம் போக முடியும். தொழுகை எப்ப கடமையாகும்? எப்ப நீங்க வயசுக்கு வந்துட்டீங்களோ அப்போதிலிருந்து உங்களை சந்தூக்குள்ள ஏற்றுற வரைக்கும் நீங்கள் தொழுதே ஆகணும். தொழுகைக்கு என்று எந்த விதமான சட்டத்தையும் அல்லாஹ் வைக்கவில்லை. நின்று முடியவில்லையா உட்கார்ந்து தொழுகு, உட்கார்ந்து முடியவில்லையா படுத்துக்கிட்டே தியானம் செய்யுங்க, படுத்து முடியலையா கண் அசைவிலே ருக்கு சுஜூத் செய்து தொழுது விடுங்கள். எந்த ஒரு நிலையிலும் தொழுகை விடுவதல்ல, தொழுகையை கதாவாக கூட அனுமதி கிடையாது. கதாவாக கூட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத்து நாளிலே முதலாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றித்தான். இந்த தொழுகை சரியாக இருக்குமே ஆனால் மற்ற எல்லாம் சரியாகும். அந்த தொழுகை அல்லாஹ்வுக்கு திருப்தி கொடுக்குமே ஆனால் அல்லாஹ் தன் திருப்தியான சொர்க்கத்தை கொடுத்து விடுவான். இதை ஒப்பிட்டு சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன பில் ஜஸதி லமுர்கத்தன், மனித உடம்பிலே ஒரு சதைச்சொன்று இருக்கிறது. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு. மனித உடம்பிலே ஒரு சதைச்சொன்று இருக்கிறது. இந்த சதைச்சொன்று சீராக நலமாக ஆரோக்கியமாக இருந்தால் எல்லா உறுப்புகளும் நலமாக ஆரோக்கியமாக இருக்கும். அது கெட்டுவிட்டால் எல்லா உறுப்புகளும் கெட்டுவிடும். தொழுகைதான் உங்களுக்கு ஜக்காத்தை ஆர்டர் கொடுக்கும், உத்தரவு. தொழுகைதான் உம்ராவுடைய ஆவலை கொடுக்கும். தொழுகைதான் அஜ் செய்ய வேண்டும் விருப்பத்தை கொடுக்கும். தொழுகைதான் உங்களுக்கு ஜக்காத்தை அழுத்தும். அப்ப எல்லாவற்றையும் ஏவுவது இதுதான், தொழுகைதான். தொழுதாதான் நீங்கள் முழுமை பெற முடியும். உள்ளம், அந்த உள்ளத்தினுடைய இதயத்தினுடைய ரத்தம் சர்க்குலேஷன் தான் உடல் உறுப்புகள் அனைத்திற்கும். இது ஆன்மீக வார்த்தை மட்டுமல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னது கள்ளம், கபடம், பொறாமை இதை விட்டு சுத்தமாக்க, அதுக்கு மட்டும் சொல்லல, அதுவும் உண்டு. இன்னொன்று நடைமுறை, அறிவியல், மருத்துவம், மெடிசன். உள்ளம்தான் அது எல்லா உடல் உறுப்புகளுக்கு போகின்ற ரத்தத்தை ஃபங்க்ஷன் பண்ணி கொடுக்கிறது. இதுதான் ஹார்ட் தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணி கொடுக்கும். அந்த ஹார்ட்டிலே ஃபங்க்ஷனிலே குழாயிலே அடைப்பு ஏற்பட்டு விட்டால் அருமையான பெருமக்களே ஒண்ணுக்கு வராது, சிறுநீர் கழிக்க முடியாது, உங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிடும். ஹார்ட்ல ரத்தம் ஃபங்க்ஷன் ஆகாட்டி கால் பொஸ்டுன்னு வீங்கிக்கும், பார்க்குறோமா இல்லையா? நெஞ்சு வீங்கிக்கும், இடது கை வலிக்கும். உங்களால் எந்த ஒன்றையும் ஒழுங்காக செய்ய முடியாது. ஹார்ட்டுடைய ரத்த ஃபங்க்ஷன் குறையுமே ஆனால் மலம் போகாது. போக வேண்டிய மலம் வெளிக்கு போக முடியாது, ஒன்றுக்கு போக முடியாது. இந்த 2 அடைபட்டாலுமே மூச்சாட்டி அர்த்தம். இந்த 2 அடைபட்டாலுமே என்ன அர்த்தம்? பாதுகாத்தான அருமையான பெருமக்களே, தொழுகை விஷயத்திலே நீங்கள் அசட்டை செய்யாதீர்கள், அலட்சியமாக இருக்காதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபையிலே இந்த தொழுகை விஷயத்திலே நீங்கள் அருமையான லட்சியம் கொடுத்து நல் நோக்கத்தோடு நீங்கள் தொழுது. நம்ம பார்க்கிறோம் பாத்தின் அசத்தியத்துக்காக, அவங்க அசத்தியம் நம்மை சார்ந்த மக்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு இன்னும் குளிர்ச்சாங்க, குளிக்கிறாங்க, வீட்டில் பெருக்கிறாங்க, வாசல் லைட்டை போடுறாங்க. ஆனால் நம்ம நல்லா பாதுகாத்தோம். சூரியனை நாம போக போக சூரியன் நம்மளை பார்க்கணும். ஆளாகும் உதிக்கிற சூரியனை நாம பார்க்கணும், அதான் முறை. ஆனால் யாராவது சூரியனை பார்க்குறாங்க, பெரும்பாலும் திரும்ப எந்திக்கிறாங்க. நைட்டு பூரா டெலிஃபோன் செல்ல நோண்டிகிட்டே இருக்கிறது. சரி, உடம்பு தாங்க சுற்றிடுங்களா? சகஜத்துக்கு எந்திக்க மாட்டீங்க, சுபோக்கு எந்திக்க மாட்டீங்க, சூரியன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, சூரியன் அவராவது உங்களை பார்த்துட்டு போவார். அதான் பாதுகாத்தாருவாங்க. ஒரு அசத்தியத்தில் வாழ்ந்த மக்களுக்கு உண்டான பக்தி கூட நம்மகிட்ட இல்லை. அவங்கள்ட்ட பூரா அசத்தியம், நிரந்தரமற்றது.
இன்ஷா அல்லாஹ் தஆலா அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். சொன்னதை கேட்டு அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு வீட்டிலும் புர்தா ஓதலாமா? இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் நம்மள புர்தா ஓதுங்க, கூச்சப்படாம சொல்லுங்க. நீங்க புர்தாவை நீங்க ஓதி பாருங்க, ஒரு 3 நாள் தொடர்ந்து ஓதி பாருங்க. என்ன கஷ்டம், என்ன வறுமை, என்ன ஏழ்மை, அது நீங்குதா இல்லையா என்று சொல்லுங்க. இன்று நேற்று அல்லது 950 வருஷமாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு. உலகத்தில் இருக்கின்ற எல்லா மதரசாக்களிலும் வெள்ளிக்கிழமை இரவு இந்த புர்தா மாணவர்களால் ஓதப்படுகிறது. எல்லா ஆளுங்களுக்கும் மனப்பாடம். ஏன்னா நாங்க 10 வருஷம் வாரம் ஓதி இருக்கிறோம். எகிப்து புரோஃபசர் ஷரஃபுத்தீன் பூசினுடைய அந்த வரிகளுக்கு தப்சீர் செய்ய முடியாதே. அப்படியானால் அல்லாஹ் இந்த பொக்கிஷமாக கொடுத்த குர்ஆனுக்கு எப்படி தப்சீர் செய்ய முடியும்? குர்ஆன் எவ்வளவு அழுத்தமானது. ஹாஃபிஸ்களை பற்றி நபிகள் நாயகம் சொல்கிற பொழுது அலமுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் கொடிகள், இஸ்லாத்தின் கொடிகள், இஸ்லாத்தின் அடையாள சின்னங்கள் குர்ஆனை தாங்கியிருப்பவர்கள். அல்லாஹ் தஆலா இந்த மக்தும் தரிசாவினை ஓதுகின்ற மாணவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிரந்த ஹிஃப்லுடைய பாக்கியத்தை கொடுத்திருப்பாங்க. சின்ன சின்ன சூறாக்கள் ஆரம்பித்து பெரும் சூறாக்களை முடித்து ஹாபிஸா அல்லாஹ் மக்பூல் செய்வானாக. எல்லாம் அல்லாஹ் தஆலா சொன்னதுபடியும் கேட்டதுபடியும் அமல் செய்கிற பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே சிதைவித்தனமான செழிப்பான வாழ்க்கை கொடுத்திருவானாக. வறுமையிலே நபிகளோடு சொர்க்கத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை கொடுத்திருவானாக. الحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.